பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 8ல கணிதத்தில முதலாம் தவணை பரீட்சைக்கான மீட்டல் பார்க்க இருக்கிறோம். உங்களுக்கு நாளைக்கு முதலாம் தவணை பரீட்சையில நாளைக்கு உங்களுக்கு கணிதம் இருக்குது. ஆகவே நாங்கள் இன்றைக்கு தரம் 8ல கணித வினாத்தாள்ல வார பகுதி 2 கேள்விகளை மீட்டலாக செய்யலாம். அந்த வகையில கடந்த கால வினாத்தாள்கள்ல இருக்கக்கூடிய கேள்விகள் பகுதி 2 வினாக்களை நாங்கள் இப்ப பார்க்கலாம். பகுதி 2ல முதலாவதாக முதலாவது வினா. முதலாவது கேள்வி, திண்மங்கள் தொடர்பாக வகுப்பறையில் நீர் உமது ஆசிரியரின் உதவியுடன் மேற்கொண்ட செயற்பாட்டை நினைவில் கொண்டு பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. அதாவது திண்மங்கள் தொடர்பாக நாங்கள் படித்த விஷயங்களை ஞாபகத்துல வச்சு கொண்டு கீழே வார 5 கேள்விகளுக்கு நாங்கள் விடையளிக்க போறோம். முதலாவது கேள்வி, திண்மங்கள் திண்மம் ஒன்றின் முகம், உச்சி, விளிம்பு என்பன தொடர்பாக ஒய்லரின் தொடர்பை எழுதுக. திண்மம் ஒன்றின் முகம், உச்சி, விளிம்பு என்பன தொடர்பாக ஒய்லரின் தொடர்பை எழுதுக. ஒரு திண்மத்தினுடைய முகம், உச்சி, விளிம்பு என்பன தொடர்பான ஒய்லரின் தொடர்பை எழுதுக. அதாவது ஒய்லரின் தொடர்பை எழுதுங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்குது. இந்த திண்மங்கள் என்கிற பாடமானது மிக மிக முக்கியமான பாடம். ஒரு பெரிய கேள்வி நிச்சயமாக உங்களுக்கு வரும். 10 மார்க்ஸ் கேள்வி கண்டிப்பாக வரும். அப்போ ஒய்லரின் தொடர்பு தான் இங்க கேட்டிருக்குது. அப்போ ஒய்லரின் தொடர்பு எங்களுக்கு தெரியும். ஒரு திண்மத்தினுடைய முகங்களின் எண்ணிக்கையுடன் உச்சிகளின் எண்ணிக்கையை கூட்டும் பொழுது கிடைக்கிற கூட்டுத்தொகை ஆனது ஒரு திண்மத்தினுடைய முகங்களின் எண்ணிக்கையும் உச்சிகளின் எண்ணிக்கையும் கூட்டும் பொழுது கிடைக்கிற கூட்டுத்தொகையானது யாருக்கு சமனாக இருக்கும்? அந்த திண்மத்தினுடைய விளிம்புகளின் எண்ணிக்கையுடன் 2ஐ கூட்டி வரும் பெருமானத்திற்கு சமனானது ஆகும். விளிம்புகளின் எண்ணிக்கையோட 2 கூட்டி வரும் பெருமானத்திற்கு சமனானது ஆகும். திண்மம் ஒன்றின் முகம், உச்சி, விளிம்பு வார மாதிரியான ஒய்லரின் தொடர்பை எழுத கண்டுபிடிச்சிருக்குது. ஒய்லரின் தொடர்பு என்ன? ஒரு திண்மத்தினுடைய முகங்களின் எண்ணிக்கையோட உச்சிகளின் எண்ணிக்கையை கூட்டும் பொழுது கிடைக்கிற கூட்டுத்தொகையானது அத்திண்மத்தினுடைய விளிம்புகளின் எண்ணிக்கையுடன் 2ஐ கூட்டி வரும் பெருமானத்திற்கு சமனானது ஆகும். இந்த ஒய்லரின் தொடர்பை நாங்க ஆங்கில பெரிய எழுத்துக்களை பயன்படுத்தியும் எழுதலாம். முகங்களின் எண்ணிக்கைக்காக நாங்கள் F என்று எழுதுவோம், உச்சிகளின் எண்ணிக்கைக்காக V என்று எழுதுவோம், விளிம்புகளின் எண்ணிக்கைக்காக E சக 2. நீங்கள் இப்படியும் எழுதலாம். இந்த தொடர்பை F என்றா முகங்களின் எண்ணிக்கையை குறிக்குது, V என்றா உச்சிகளின் எண்ணிக்கையை குறிக்குது, E என்றா விளிம்புகளின் எண்ணிக்கையை குறிக்குது.
ஆகவே எஃப் சக வி அல்லது வி சக எஃப், எஃப் சக வி சமன் இ சக 2. இதுவும் ஆய்லரின் தொடர்பு ஆகும். இந்த ரெண்டுல நீங்கள் ஏதாவது ஒன்று எழுதினீங்கன்னா சரி. அடுத்ததாக இரண்டாவது கேள்வி. இரண்டாவதாக, நீங்கள் அமைத்த திண்மம் ஒன்றை குறிப்பிட்டு அத்திண்மத்திற்கு ஆய்லரின் தொடர்பை எழுதுக. இரண்டாவது கேள்வி பாருங்க. நீங்கள் அமைத்த, கேள்வி எழுதலாம், நீங்கள் அமைத்த திண்மம் ஒன்றை குறிப்பிட்டு. முதலாவது திண்மத்தை எழுத வேண்டும். நீங்கள் அமைத்த திண்மம் ஒன்றை குறிப்பிட்டு அத்திண்மத்திற்கு ஆய்லரின் தொடர்பை எழுதுக. அத்திண்மத்திற்கு ஆய்லரின் தொடர்பை எழுதுக. நீங்கள் அமைத்த திண்மம் ஒன்றை குறிப்பிட்டு அத்திண்மத்திற்கு ஆய்லரின் தொடர்பை எழுதுக. முதலாவதாக நாங்கள் என்ன செய்ய வேணும்? நாங்கள் அமைத்த ஏதாவது ஒரு திண்மத்தை குறிப்பிடலாம். நீங்கள் தரம் 6லையும் படிச்சிருக்கீங்க, தரம் 7லையும் திண்மங்களை அமைச்சிருக்கிறீங்க, தரம் 8லையும் அமைச்சிருக்கிறீங்க. ஏதாவது ஒரு திண்மத்திற்கு ஆய்லரின் தொடர்பு எழுதலாம். இப்ப நாங்கள் தரம் 8ல படிச்சிருக்கிற ஒரு திண்மத்தின் பெயர் எழுதுவோம். பன்னிருமுகி. பன்னிருமுகிய எழுதியிருக்கிறோம். நீங்கள் அமைத்த திண்மம் ஒன்றை குறிப்பிட்டு. ஆகவே ஒரு திண்மத்தை நாங்கள் எழுதுறோம், பன்னிருமுகி. பன்னிருமுகிக்கு இரண்டாவதாக நாங்கள் என்ன செய்ய போறோம்? ஆய்லரின் தொடர்பு எழுத போறோம். ஆய்லரின் தொடர்பு எழுத வேணுமென்றா எங்களுக்கு பன்னிருமுகியினுடைய முகங்களின் எண்ணிக்கை, உச்சிகளின் எண்ணிக்கை, விளிம்புகளின் எண்ணிக்கை தெரிய வேணும். பன்னிருமுகியின் முகங்களின் எண்ணிக்கை, உச்சிகளின் எண்ணிக்கை, விளிம்புகளின் எண்ணிக்கை. பன்னிருமுகியின் முகங்களின் எண்ணிக்கை எத்தனையாக இருக்கும்? 12ஆக இருக்கும். பன்னிருமுகியாகவே 12. பன்னிருமுகியின் உச்சிகளின் எண்ணிக்கை நீங்க ஞாபகத்துல வச்சிருக்க வேணும், 20. பன்னிருமுகியின் விளிம்புகளின் எண்ணிக்கை ஞாபகத்துல வச்சிருக்க வேணும், 30. ஆகவே பன்னிருமுகிக்கு நாங்கள் ஆய்லரின் தொடர்பு எழுத போறோம். ஆய்லரின் தொடர்பு எங்களுக்கு தெரியும். உச்சிகளின் எண்ணிக்கையோட முகங்களின் எண்ணிக்கையை கூட்டும் பொழுது விளிம்புகளின் எண்ணிக்கையுடன் 2ஐ கூட்டி வரும் பெருமானத்திற்கு சமனானது ஆகும். பன்னிருமுகிக்கு நாங்கள் இந்த ஆய்லரின் தொடர்பை சரி பார்க்க போறோம். பன்னிருமுகியினுடைய உச்சிகளின் எண்ணிக்கை 20. ஆகவே நாங்கள் விக்கு பதிலாக 20 எழுதுகிறோம். பன்னிருமுகியின் முகங்களின் எண்ணிக்கை 12. ஆகவே நாங்கள் எஃப்க்கு பதிலாக 12 எழுதுகிறோம். பன்னிருமுகியின் விளிம்புகளின் எண்ணிக்கை 30. ஆகவே நாங்கள் ஈக்கு பதிலாக 30 எழுதுகிறோம். சக 2. இடது பக்கம் கூட்டுவோம், வலது பக்கம் கூட்டுவோம். 20ஐயும் 12ஐயும் கூட்டுவோம், 32. வலது பக்கம் 30ஐயும் 2ஐயும் கூட்டுவோம், 32. ஆகவே அந்த தொடர்பு எப்படி இருக்கு? சரியானதாக இருக்குது. தொடர்பு பொருந்துகிறது. அப்ப நீங்கள் பொருந்துகிறதா என பார்க்கன்னு கேட்டா கீழே எழுத வேணும். பன்னிருமுகிக்கு ஆய்லரின் தொடர்பானது பொருந்துகிறது என்று எழுத வேணும். இங்க ஆய்லரின் தொடர்பை எழுத வேண்டும் கேட்டிருக்கு. அப்ப நாங்கள் ஆய்லரின் தொடர்பை பார்க்கிறோம், சரி பார்க்கிறோம். ஆய்லரின் தொடர்பு சரியாக இருக்குதாகவே நாங்கள் பன்னிருமுகிக்கான ஆய்லரின் தொடர்பு எழுதியிருக்கிறோம். நீங்கள் கீழே எழுதிக் கொள்ளலாம். ஆகவே பன்னிருமுகிக்கு ஆய்லரின் தொடர்பானது பொருந்துகிறது எனவும் நீங்கள் எழுதிவிடலாம். அடுத்ததாக 3வது வினா.
மூன்றாவது வினா. எண்முகி ஒன்றின் முகம் ஒன்றின் வடிவத்தை வரைந்து. எண்முகி ஒன்றின் எண்முகி ஒன்றின் முகம் ஒன்றின் வடிவத்தை வரைந்து. எண்முகியின் ஒரு முகத்தின் வடிவத்தை வரையட்டாம். எண்முகியின் முகம் ஒன்றின் வடிவத்தை வரைந்து. முகம் ஒன்றின் வடிவத்தை வரைந்து அதன் பெயரை எழுதுக. அதன் பெயரை எழுதுக. எண்முகி ஒன்றின் முகம் ஒன்றின் வடிவத்தை வரைந்து அதன் பெயரை எழுதுக. இப்ப எண்முகியின் முகத்தின் வடிவம். எண்முகி என்றால் 8 முகங்களை கொண்ட ஒரு திண்மம். அந்த எண்முகியின் ஒரு முகத்தின் வடிவம் என்ன வடிவத்துல இருக்கும்? எண்முகி ஒன்றின் முகம் ஒன்றின் வடிவம் என்ன மாதிரி இருக்கும்? சமபக்க முக்கோணி. சமபக்க முக்கோணி என்றால் 3 பக்கமும் சமனாக இருக்க வேணும். 3 பக்கமும் சமனாக இருக்கிற மாதிரி வரைஞ்சு காட்ட வேணும். எண்முகியின் ஒரு முகத்தின் வடிவம் என்ன மாதிரி இருக்கும்? என்ன வடிவமாக இருக்கும்? சமபக்க முக்கோணி. அதன் பெயரை எழுதுக. அப்ப இதனுடைய பெயர் சமபக்க முக்கோணி என்று எழுதி விடுவீங்க. எண்முகியின் ஒரு முகத்தின் வடிவத்தை வரைஞ்சு காட்ட வேணும். சமபக்க முக்கோணிய வரைஞ்சு காட்டி இருக்கிறோம். அதன் பெயரை எழுதி இருக்கிறோம். அப்ப இதனுடைய பெயர் சமபக்க முக்கோணி ஆகும். அடுத்ததாக 4வது கேள்வி. மேலே நீங்கள் வரைந்த முகத்தை பயன்படுத்தி. மேலே நீங்கள் வரைந்த முகத்தை பயன்படுத்தி நீங்கள் வரைந்த முகத்தை பயன்படுத்தி அமைக்கக்கூடிய பிளேட்டோவின் திண்மங்கள் இரண்டின் பெயரை எழுதுக. பிளேட்டோவின் திண்மங்கள் இரண்டின் பெயரை எழுதுக. திண்மங்கள் இரண்டின் பெயரை எழுதுக. கேள்விய பாருங்கோ. மேலே நீங்கள் வரைந்த முகத்தை பயன்படுத்தி. மேலே நாங்கள் வரைந்த முகம் என்ன முகம்? மேலே என்றால் 3வது கேள்வி. மேலே உள்ள கேள்வியில இதற்கு முந்தின கேள்வியில. இப்ப மேலே உள்ள கேள்வியில நாங்கள் வரைந்த என்ன முகத்தை வரைந்திருக்கிறோம்? சமபக்க முக்கோணியை வரைந்திருக்கிறோம். ஆகவே சமபக்க முக்கோணி வடிவம் இருக்கிற மாதிரியான பிளேட்டோவின் திண்மங்கள் இரண்டின் பெயரை எழுதுக. நீங்கள் வரைந்த முகத்தை பயன்படுத்தி அமைக்கக்கூடிய பிளேட்டோவின் திண்மங்கள் இரண்டின் பெயரை எழுதுக. நாங்கள் எந்தெந்த திண்மங்களை சமபக்க முக்கோணியை பயன்படுத்தி அமைப்போம்? என்னென்ன திண்மங்களினுடைய முகங்கள் சமபக்க முக்கோணி வடிவத்துல இருக்கும் என்று நாங்கள் பார்க்க வேணும். பார்த்தீங்கன்னா பிளேட்டோவின் திண்மங்கள் நாங்கள் 5 படிச்சிருக்கிறோம். சதுரமுகி, ஒழுங்கான நான்முகி, எண்முகி, பன்னிருமுகி, 20 முகி. சதுரமுகி என்றால் ஒரு முகம் என்ன மாதிரி இருக்க வேணும்? சதுரமாக இருக்கும். அடுத்தது ஒழுங்கான நான்முகிக்கு முகம் என்ன மாதிரி இருக்கும்? சமபக்க முக்கோணியாக இருக்கும். ஆகவே நாங்கள் திண்மங்களின் பெயர் எழுதுவோம். ஒழுங்கான நான்முகி. மற்றதென்ன எழுதலாம்? அடுத்ததாக எண்முகி மேல சொல்லியாச்சு. ஆகவே நாங்கள் இன்னொரு திண்மத்தின் பெயர் எழுதுவோம். இன்னொரு திண்மம் சமபக்க முக்கோணி வடிவ முகத்தை உடைய இன்னொரு திண்மம் என்ன சொல்லலாம்? 20 முகி. பன்னிருமுகி வராது, 20 முகி. என்னென்ன பிளேட்டோவின் திண்மங்கள்?
என்னென்ன திண்மங்களுக்கு சமபக்க முக்கோணி வடிவத்தை உடைய முகங்கள் இருக்கும்? ஒழுங்கான நான்முகி, இருபதுமுகி, எண்முகி. எண்முகி மீத கேள்வியில வந்துட்டு ஆகவே மற்ற இரண்டு திண்மங்கள் எழுதியிருக்கிறோம். இந்த இரண்டு பிளேட்டோவின் திண்மங்களுக்கும் முகம் இந்த இரண்டு திண்மங்களினுடைய முகங்கள் என்ன மாதிரி இருக்கும்? ஒரு முகத்தினுடைய வடிவம் சமபக்க முக்கோண வடிவம் கொண்டவையாக இருக்கும். ஆகவே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒழுங்கான நான்முகி, இருபது முகி. அடுத்ததாக இரண்டாவது கேள்வி, இரண்டாவது பெரிய வினா. பகுதி 2 வினால பகுதி 2 வினாக்கள்ல இரண்டாவது வினா அதுல இருக்கிற கேள்வி பார்ப்போம். இப்ப இரண்டாவது வினாவாக கோணத்துல இருக்கிற ஒரு வினா தரப்பட்டிருக்குது. பாருங்க பிள்ளைகள், இந்த உருவானது தரப்பட்டிருக்குது. இந்த உருவில இந்த உருவை வச்சுக்கொண்டு எங்களுக்கு கேள்விகள் இங்கால தரப்படுது. முதலாவது கேள்வி, கோணத்திலையும் ஒரு கேள்வி எங்களுக்கு நிச்சயமாக வரும். நாங்கள் படிச்ச கோணங்களை ஞாபகத்துல வச்சிருக்க வேணும். நிரப்பு கோணம், மிகை நிரப்பு கோணம், கூட்டெதிர் கோணங்கள், நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை, அடுத்தது ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணங்கள். இதை அஞ்சையும் ஞாபகம் வச்சிருக்க வேணும். முதலாவதாக உருவில் உள்ளவாறு என்ன சொல்லி இருக்கண்டா, ஏபியும் சிடியும் இரண்டு நேர்கோடுகள் ஆகும். ஏபியும் சிடியும் நேர்கோடுகள் என்று சொல்லி இருக்கு. ஏபி சிடி ஆகியவை இரண்டு நேர்கோடுகள் ஆகும். இந்த தரவை வச்சுக்கொண்டு நாங்கள் கீழே இருக்கிற கேள்விக்கு விடையளிக்க போறோம். முதலாவது கேள்வி, கோணத்துல என்னென்ன தந்திருக்குது? கோணம், இந்த கோணம் 45 பாகை. கோணம் கோணம் COF 45 பாகை. கோணம் BOF X பாகை தெரியாது, X என்று வந்திருக்கு. அடுத்ததாக கோணம் AOD 80 பாகை. இது மூன்றும் உங்களுக்கு தெரியும். இதை வச்சுக்கொண்டு முதலாவது கேள்வி, எக்ஸின் பெருமானம் யாது? எக்ஸின் பெருமானம் யாதென்று கேட்டிருக்கு. பாருங்க, எக்ஸ் எங்க இருக்கு? இந்த இருக்குது. எக்ஸின் பெருமன் அல்லது எக்ஸினுடைய பெருமானம் என்னவாக இருக்கும் என்று கேட்டிருக்கு. அப்ப நாங்கள் என்னென்ன காண்றது? எக்ஸினுடைய பெருமன் பாருங்கோ, இந்த ஏபியையும் இந்த சிடி என்ற நேர்கோட்டையும் அவதானிங்கோ. எப்படி இருக்குது? ஏபி சிடி ரெண்டு நேர்கோடுகள் அப்படி குறுக்காக, இரண்டு நேர்கோடுகள் குறுக்காக வெட்டி கொள்ளும் பொழுது அங்க என்ன கோணங்கள் உருவாகும்? உருவாகிற கோணங்களுக்கு என்ன பெயர்? குத்தெதிர் கோணங்கள். இரண்டு நேர்கோடுகள் இப்படி வெட்டி கொள்ளும் பொழுது இங்க உருவாகிற கோணங்களுக்கு என்ன பெயர்? குத்தெதிர் கோணங்கள்.
இந்த கோணமும் இந்த கோணமும் குத்தெதிர் கோணங்கள் சமனான பருமனை உடையவையாக இருக்கும். இந்த கோணமும் இந்த கோணமும் குத்தெதிர் கோணங்கள் இவை இரண்டும் சமனான பருமனை உடையவையாக இருக்கும். இப்ப பாருங்க, ஏபியும் சிடியும் ஒன்றை ஒன்று இப்படி குறுக்காக வெட்டி கொள்ளும் போது இங்கேயும் இங்கேயும் உருவாகிற கோணங்களுக்கு என்ன பெயர்? குத்தெதிர் கோணங்கள். இங்கே இந்த கோணம் இந்த 45 பாகையும் எக்ஸும் இந்த ரெண்டும் சேர்ந்த கோணமும் இங்கால 80 பாகை இவை இரண்டும் குத்தெதிர் கோணங்கள் ஆகும். ஆகவே குத்தெதிர் கோணங்கள் எப்படி இருக்கும்? சமனாக இருக்கும். பெருமன்ல குத்தெதிர் கோணங்கள் சமனாக இருக்கும். ஆகவே நாங்கள் என்ன எழுதலாம்? 45 பாகையோட எக்ஸ கூட்டும் பொழுது யாருக்கு சமனாக இருக்கும்? 80 பாகைக்கு. இந்த ரெண்டு கோணங்கள் சமனாகவே 45 பாகையோட எக்ஸ கூட்டும் பொழுது இந்த கோணம் இந்த கோணத்தின் பருமன் 80 பாகைக்கு சமனாக இருக்கும். ஆகவே இதுல இருந்து நாங்கள் எக்ஸ காணலாம். 45ஓட எந்த எண்ணம் கூட்டும் பொழுது 80 கிடைக்கும், 35. ஆகவே சமன் 35 பாகை ஆகும். 45 பாகையோட எத்தனை பாகையை கூட்டும் பொழுது 80 பாகை கிடைக்கும். 45ஓட 35 கூட்டினீங்கன்னா 80. ஆகவே எக்ஸினுடைய பருமன் 35 பாகை ஆகும். அடுத்தது 2வது கேள்வி. கோணம் ஏஓசியின் பெருமானம் யாது? கோணம் ஏஓசியின் பெருமானம் யாது? ஏஓசி என்ற இந்த கோணம் ஏஓசி இந்த கோணம் கேட்டிருக்கு. பாருங்க, ஏஓசி இந்த கோணத்தினுடைய பருமன் என்னென்று கேட்டிருக்கு. இந்த கோணத்துல பருமன் என்னென்று கேட்டிருக்குது. எங்களுக்கு என்ன சொல்லி இருக்குது? ஏபியும் சிடியும் நேர்கோடுகள். ஏபி ஒரு நேர்கோடு ஆகும். ஏபி என்கிறது ஒரு நேர்கோடு. ஏபி என்கிறது ஒரு நேர்கோடு. இப்படி பாருங்க, அந்த நேர்கோட்டை பாருங்க, ஏபி என்ற நேர்கோட்டை பாருங்க. பார்த்தீங்கன்னா நேர்கோட்டில இருக்கிற இந்த கோணம், நேர்கோட்டில் இந்த 3 கோணங்கள் தெரியுது. இந்த கோணம், இந்த கோணம், இந்த கோணம். நேர்கோட்டில் அடுத்து இந்த 3 என்ன கோணங்கள்? அடுத்துள்ள கோணங்கள். நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை என்னவாக இருக்க வேணும்? 180 பாகை. இந்த கோணம் எக்ஸ், கோணம் எக்ஸ், கோணம் 45 பாகை, கோணம் ஏஓசி. இந்த 3 கோணங்களும் நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள். அப்ப உங்களுக்கு தேற்றம் தெரியும். நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. ஆகவே இந்த 3 கோணங்களையும் கூட்ட 180 பாகை வர வேணும். நாங்கள் என்ன எழுதலாம்? கோணம் ஏஓசியோட 45 பாகையில் எக்ஸையும் கூட்ட 180 பாகை வர வேண்டும். காரணம் நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை ஆகும். எங்களுக்கு எக்ஸின் பருமன் தெரியும் 35 பாகை. ஆகவே நாங்கள் எக்ஸுக்கு பதிலாக 35 பாகை எழுதலாம். இனி ஏஓசியை காணுவோம். கோணம் ஏஓசி பருமனை காணுவோம். 45 35 கூட்டினீங்கன்னா 80 பாகை சமன் 180 பாகை. இதை ரெண்டையும் கூட்டும் பொழுது 80 பாகை. ஆகவே ஏஓசியோட கோணம் ஏஓசியோட 80 பாகையை கூட்ட 180 பாகை வருது. இப்போ கோணம் ஏஓசி எத்தனை பாகையாக இருக்க வேணும்? 100 பாகையாக இருக்க வேண்டும். 100ஓட 80 கூட்டினீங்கன்னாக்க 180 வரும். ஆகவே ஏஓசி இந்த பருமன் என்னவாக இருக்கும்? 100 பாகையாக இருக்கும். 2வது கேள்விக்கு விட எழுதிட்டோம். அடுத்தது 3வதாக கோணம் ஏஓசிக்கு மிகை நிரப்பு கோணம் ஒன்றை எழுதுக. 3வது கேள்வி கேட்டிருக்குது. கோணம் ஏஓசிக்கு ஒரு மிகை நிரப்பு கோணம் ஒன்றை எழுதுங்க. கோணம் ஏஓசிக்கு ஒரு மிகை நிரப்பு கோணம் ஒன்றை கோணமாக எழுத வேணும். கோணம் ஏஓசி எங்க இருக்குது? இந்த இருக்குது. கோணம் ஏஓசி 100 பாகையா இருக்குது. கோணம் ஏஓசிக்கு ஒரு மிகை நிரப்பு கோணம் ஒன்றை எழுதுக. அப்ப ஒரு கோணத்துக்கு மிகை நிரப்பு கோணம் என்றா என்னவாக இருக்க வேணும்? 180 பாகையிலிருந்து கழிச்சு வர கோணமாக இருக்க வேணும். மிகை நிரப்பு ஒரு கோணத்தை தந்துட்டு மிகை நிரப்பு கோணம் கேட்டால் நாங்கள் 180 பாகையில இருந்து கழிப்போம். 180 பாகையில இருந்து
பொழுது என்ன வரும்? 80 பாகை. என்னவாக இருக்கும்? கோணம் ஏஓடியும் எழுதலாம். கோண நிரப்பு கோணவே ஒரு பாகை. ரெண்டு கோணத்தையும் கூட்டும் பொழுது 180 பாகை. 80 பாகை இருக்கும். நாங்கள் என்ன எழுதுவோம்? கோணம் ஏஓடி. ஏஓசிக்கு உரிய மிகை நிரப்பு கோணம் ஏஓடி ஆகும். அடுத்தது 4வது கேள்வி. கோணம் பிஓஜிக்கு நிரப்பு கோணம் என்று எழுதுக. பிஓஜி இந்த கோணத்துக்கு ஒரு நிரப்பு கோணம் எழுத சொல்லி இருக்கு. அவன் நிரப்பு கோணம் அப்படி இருக்க வேணும். 2 கோணங்களின் பெருமன்கள் 2 கோணங்களை கூட்டும் பொழுது 90 பாகை வந்ததுண்டா அந்த 2 கோணச்சோடிகளையும் நாங்கள் என்ன சொல்லுவோம்? நிரப்பு கோணச்சோடிகள். ஆகவே அப்ப பாருங்க, இந்த 2 கோணங்களையும் கோணம் பிஓஜியையும் கோணம் இஓஜியையும் கூட்டும் போது என்ன வரும்? செங்கோணம். ஆகவே 2ஐயும் கூட்டும் போது 90 பாகை வரும். இப்ப இந்த 2 கோணங்களும் நிரப்பு கோணச்சோடிகள். ஆகவே பிஓஜிக்குரிய நிரப்பு கோணம் என்ற நாங்கள் எழுத வேணும். மற்ற கோணத்தை எழுத வேணும். கோணம் இஓஜி எழுத வேணும். இந்த கோணத்திற்குரிய நிரப்பு கோணம் கேட்டா இந்த கோணத்தை எழுத வேணும். இஓஜிக்குரிய நிரப்பு கோணம் பிஓஜி ஆகும். பிஓஜிக்குரிய நிரப்பு கோணம் இஓஜி ஆகும். ஆகவே அடுத்த கேள்வி, பிஓஜிக்குரிய நிரப்பு கோணம் எதென்று கேட்டிருக்குது. அப்ப இதற்குரிய நிரப்பு கோணம் இஓஜி அல்லது ஜிஓஇ என்றும் எழுதலாம். கோணம் இஓஜி ஆகும். 4வது கேள்வி. அடுத்ததாக 5வது கேள்வி. கோணம் டிஓஇயின் பருமன் யாது? கோணம் டிஓஇ பருமன் என்னவாக இருக்கும் என்று கேட்டிருக்குது. டிஓஇ டிஓஇ எந்த கோணம்? இந்த கோணம் டிஓஇ. அப்படித்தானே? டிஓஇ கோணம் டிஓஇ இந்த பருமன் டிஓஇ என்ற இந்த கோணம் கேட்டிருக்கு. இந்த கோணம் பாருங்க என்னவா இருக்கும்? இந்த கோணத்தினுடைய பருமன் பாருங்கோ, இது ஏவி ஒரு நேர்கோடு. நேர்கோட்டுல ஒரு இந்த கோணம் பிஓஇ இதுவரையான கோணம் செங்கோணம். செங்கோணம் மண்டலத்துல பாகையா இருக்க வேணும். 90 பாகை. இவ்வளவு 90 பாகை உங்களுக்கு இங்க தெரியுது. இவ்வளவு 90 பாகை, இவ்வளவு 80 பாகை. அப்ப இந்த கோணம் என்னவாக இருக்க வேணும்? ஒரு நேர்கோட்டுல 2 செங்கோணங்கள் இருக்கும். இது 90 பாகைண்டா இந்த கோணம் எவ்வளவா இருக்கும்? இவ்வளவு 90 பாகையாக இருக்கும். அப்ப 90 பாகையில இது 80 பாகைண்டா இது 10 பாகையாக இருக்கும். இந்த அளவு நாங்கள் வரையும் போது மாறுபட்டிருக்குது. ஆனால் உங்களுக்கு அளவு சரியாக தரப்படும் கேள்வியில. கோணம் டிஓஇனுடைய பருமன் 10 பாகையாக இருக்கும். இவ்வளவு 90 பாகை. ஆகவே இவ்வளவு 90 பாகையாக இருக்க வேணும். கோணம் ஏஓஇ பருமன் 90 பாகையாக இருக்க வேணும். 90 பாகையில இவ்வளவு 80 பாகைண்டா மீதி எவ்வளவா இருக்கும்? 10 பாகையாக இருக்கும். அடுத்ததாக பகுதி 2ல 3வது வினா. மூன்றாவது வினா. முதலாவது கேள்வி, எண்கோட்டை பயன்படுத்தி கழிக்க. எண்கோட்டை பயன்படுத்தி கழிக்க. திசை கொண்ட எண்களை கழிக்கிற மாதிரியான கேள்வி. எண்கோட்டை பயன்படுத்தி கழிக்க சொல்லி கேட்டிருக்குது. வினா நேர் 4 கழித்தல்
மறை 2 நேர் 4 மறை 2 கழிக்க வேணும். எண் கோட்டை பயன்படுத்தி கழித்து விடை எழுத சொல்லியிருக்கு. நாங்கள் எண்கோடு பெறுவோம். சமனான இடைவெளிகள்ல எண்கோடு உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நேரண்ல 4 வர கண்டிப்பா 4 இருக்குதாகவே 4 விட கொஞ்சம் கூட போயிருக்க வேணும். அதுக்கேற்ற மாதிரி எண்கோடை வரைஞ்சிருக்கிறோம். பாருங்க, எண்கோட்டை பயன்படுத்தி இந்த கேள்வியை நாங்கள் செய்ய போறோம், கழிக்க போறோம். நேர் 4 மறை 2 கழிக்க போறோம். ஆகவே எண்கோட்டில நேர் 4 இங்க இருக்குன்னு பார்ப்போம். அங்க இருக்குது நேர் 4 இந்த இருக்குது. நேர் 4 0 இருக்குது. அடுத்ததாக நேர் 4 நாங்கள் மறை 2 செய்ய வேணும். பொழுது இந்த முதலாவது திசை கொண்ட எண்கோட்டை பயன்படுத்தி செய்யும் போதுல குறிச்சி திசை கொண்ட எண் இருந்தால் இரண்டாவது திசை கொண்ட எண் இருக்கிற திசை வருவோம். ஆனால் கழித்தல் இருந்தால் இரண்டாவது திசை கொண்ட எண்ணின் திசைக்கு எதிரான திசையில நாங்கள் செல்ல வேணும். அப்ப முதலாவது இங்க இருக்கிறோம், 4 இருக்கிறோம். இப்ப நேர் 4க்கு அங்க இருக்குது பக்கமாக நேர் திசை பக்கமாக இருக்கிற நாங்கள் நேர் 4 மறை 2 கழிக்க வேணும். கழிக்கும் போது இரண்டாவது திசை கொண்டு மறை 2. ஆகவே நாங்கள் இரண்டாவது திசை கொண்ட நின்ற திசையில 2 அலகு நகர வேணும். மறை 2 திசையெல்லா நேர் 2 மறை 2. ஆகவே திசை மறை. ஆகவே நாங்கள் செல்ல வேண்டிய திசை அதற்கு எதிரான திசை நேர் திசையில 2 அலகுகள் தூரத்துல நாங்கள் நகர வேணும். அப்ப 4 2 அலகுகள் தூரத்துல நகர்வோம். 1 2. நாங்கள் இங்க வந்துட்டோம், நேர் 6க்கு வந்துட்டோம். இறுதியாக நாங்கள் வந்து நிக்கிற இடம்தான் விடையாக இருக்கும். ஆகவே நேர் 4ஓட நேர் 4 மறை 2 கழிக்கும் போது விடையாக என்ன கிடைக்கும்? நேர் 6 கிடைக்கும். எண்கோட்டை பயன்படுத்தி கூட்டி இருக்கிறோம். முதலாவது எண்ண குறிப்பம் நேர் 4. அடுத்ததாக இரண்டாவது எண்ணாவது அணிக்கிறோம் மறை 2 கழிக்க வேணும். கழிக்க வேணுமெண்டா இரண்டாவது திசை கொண்ட எண்ணின் திசைக்கு எதிரான திசையில செல்ல வேணும். ஆகவே மறை 2. அப்ப இதற்கு எதிரான திசை நேர் திசை. நாங்கள் நேர் திசையில 2 இருக்கிறபடியா 2 அலகு தூரத்துல நகர வேணும். 1 2. அப்ப நாங்கள் நேர் 6க்கு வந்துட்டோம். அடுத்ததாக சுருக்குக. இரண்டாவது கேள்வி, சுருக்குக. திசை கொண்ட எண்ணும் எங்களுக்கு நிச்சயமாக வரும் மாடல் பேப்பர். ஆகவே இந்த கேள்விகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக வரக்கூடிய கேள்விகள். 7 தர மறை சுருக்குக. சுருக்கப்புறம் 7 தர மறை 4 கீழ் மறை 2. 7ஓட மறை 4 பெருக்க வேணும். அதுல இருந்து மறை 2 நாங்கள் வகுக்க வேணும். இதை சுருக்கி எழுத சொல்லி இருக்கு. இப்ப நாங்கள் முதலாவது பெருக்குவோம். 7ஐயும் 2 திசை கொண்ட எண்களை பெருக்கும் போது நாங்கள் எவ்வாறு பெருக்குவோம்? முதல்ல திசைகளை கவனிக்காமல் அந்த எண்ணை பெருக்குவோம். 7ஐயும் 4ஐயும் பெருக்கின நீங்கண்டா 28. அடுத்ததாக நாங்கள் குறிகளை பார்ப்போம். நேர் மறை. நேரோட மறையை பெருக்கின நீங்கண்டா மறை. கீழே என்ன இருக்கும்? மறை 2. மறை 28 கீழ் மறை 2. பெருக்கல் மாதிரியே தான் வகுத்தலும். ஒரே அடையாளங்களை ஒரே குறிகளை பெருக்கும் பொழுதும் அல்லது வகுக்கும் பொழுதும் விடையாக நேர்குறி கிடைக்கும். ஒரே குறிகளை நேரோட
சகவையும் சகவையும் பெருக்கினீங்கண்டா சக. அதே போல செயவையும் சேவையும் பெருக்கினீங்கண்டா சக. நேரையும் நேரையும் பெருக்கினீங்கண்டா நேர். மறைய மறைய பெருக்கினீங்கண்டா நேர். இதே மாதிரியே தான் வகுத்தல். நேரிலிருந்து நேரை வகுக்கும் பொழுது நேர் கிடைக்கும். மறையிலிருந்து மறைய வகுக்கும் பொழுது நேர் கிடைக்கும். ஆகவே மறையிலிருந்து மறைய வகுக்கும் பொழுது நேர் குறி. 28ல இருந்து 2 வகுத்தோம்னா 14. ஆகவே சுருக்கும் பொழுது சுருக்கு கண்டு கேட்டா சுருக்கி ஒரு எண் பெருமானமாக நாங்கள் விடையை கொடுக்க வேணும். இந்த கேள்விக்குரிய விடை நீர் 14 ஆகும். சரி. அடுத்ததாக முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதுக. 3வது வினா. முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதுக. 3வது முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுத சொல்லி 2 வினா தந்திருக்குது. முதலாவதாக 72, அடுத்ததாக 50. இந்த ரெண்டையும் நாங்கள் முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுத போறோம். 72 முதன்மை காரணிகளின் பெருக்கமாகண்டா சிறிய முதன்மை எண்களால வகுத்து கொண்டு வருவோம். முதன்மை எண்கள் 2, 3, 5, 7, 11 இப்படி இந்த ஓர்டரின் படி வகுத்து கொண்டு வரும். 2ஆல வகுப்படாட்டி அடுத்த முதன்மை எண்ணால வகுக்க வேணும். 3ஆலை வகுப்படாட்டி அடுத்ததால வகுக்க வேணும். அப்போ 72 2ஆல வகுப்போம் 36. 36 மீண்டும் 2ஆல வகுப்போம் 18. 18 மீண்டும் 2ஆல வகுப்போம் 9. 9 2ஆல வகுப்படாது. ஆகவே 3ஆல வகுப்போம் 3. முதன்மை இதெல்லாம் பெருக்கும் பொழுது 72 வரும். 2 தர 3 தர 3. பெருக்கி பாருங்க. 2 4 4 3 பெருக்கின நீங்க தர 9 70. 50 முதன்மை காரணியின் பெருக்கமாக எழுதுகிறோம். முதல்ல 2 25 2ஆல வகுப்படாது. 3ஆலும் வகுப்படாது. அடுத்ததாகவே 2ஆலையும் அடுத்த 5ஆல வகுத்து எழுதலாம். அதில் நீங்கள் இப்படியும் எழுதலாம். இறுதி அப்ப 5 என்று எழுதியிருக்கு. இந்த ரெண்டையும் பயன்படுத்தி மூலம் 72 பெருமானத்தை காணும். 72 பெருமானத்தை காண்க. இந்த 2 பெருக்கங்களையும் வச்சுக்கொண்டு வர்க்கம் மூலம் 72 தர 50 பெருமானத்தை காண போறோம். வர்க்கம் மூலம் 72 தர 50. ஆகவே நாங்கள் முதலாவது என்ன செய்தோம்? 72 தர 50 பெருமானத்தை எழுதுவோம். 72 தர 50 பெருக்கங்களை எழுதுவோம். 72 பெருக்கமாண்டா இவ்வளத்தையும் எழுத வேணும். 2 தர 2 தர 2 தர 3 தர 3. இதோட 50 பெருக்கமாண்டா இவ்வளத்தையும் எழுத வேணும். 2 தர 5 தர 5. 72 தர 50 பெருமானம். இதுல இருந்து நாங்கள் வர்க்கம் மூலம் 72 தர 50 பெருமானம் என்னென்று காணுவோம்.
ஒரே மாதிரி ஒரு சோடி எண்களை தெரிவு செய்வோம். அதாவது ஒரு சோடியாக இருக்கிறத ஒரு எழுதலாம் 2. அடுத்த சோடி 3 தர 3 ஆகவே 3. அடுத்து 5 தர 5 ஆகவே 5. ஒரு சோடி எண்ணுக்காக ஒரு எண்ணை எழுதலாம். ஏனென்றா வர்க்க மூலம் என்றா அப்ப மூன்றை பெருக்கும் போது 9 என்றா 9 என்ற வர்க்க மூலம் 3. ஆகவே நாங்கள் 2 எண்கள் இருக்கிற இடத்துல ஒரு சோடி 2 எண்கள் இருக்கிற இடத்துல ஒரு எண்ணை வர்க்க மூலம் பெருமானம் அடையும் போது ஒரு எண்ணை தெரிவு செய்ய வேணும். 2 இதுல 3 இதுல 5 பாருங்க, இங்க ஒரு 2 இங்க ஒரு 2 இருக்கு. ஆகவே ஒரு சோடி. ஆகவே நாங்கள் ஒரு 2 எழுதலாம். இனி பார்த்த நீங்கள்டா இதுல பெருக்கத்தை எழுதுவோம். 2 தர 3 6, 6 தர 5 30, 30 தர 2 60. ஆகவே இந்த 72 தர 50 வர்க்க மூல பெருமானம் 60ஆக இருக்கும்.